அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான். எனக்கு துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சு மடித்து வைக்கலாம் அப்படின்னு எடுக்கும் போது தான் சரி இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படிங்கிற கலர்ஸ்லாம் நான் வந்து அப்போ பிக் பண்ணி வச்சுருப்பேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின சில்க் காட்டன் இது எங்கள் அப்பா வந்து தீபாவளிக்காக வாங்கி கொடுத்தாங்க. ராசி சில்க்ஸில் போய் எடுத்தேன். பட்டுப்படம் வாங்கிக்காமல் ஏமா இதை வாங்கினேன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரை ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜருக ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இந்த கலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூக்கு வந்து இந்த கோல்டு ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக சில்க் காட்டன் அந்த மாரி ஜரி காட்டன் அந்த மாதிரி சாரீஸ் வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு. அதுவும் ப்ளூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, அதுமாரி பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு, எங்கள் 3 பேருக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலர் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். இதுக்கு வந்து இதே மாதிரி ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஜருக வச்ச மாதிரி இருக்கும் வந்து. ஸோ நான் வந்து மாற்றி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸு, இந்தமாரி கோல்டு கலர் அதுமாரி மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு அழகான சூப்பரான கலரு. எப்பயுமே நம்ம வந்து சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி உள்டாவா, இப்போ இந்த பக்கம் மடிப்பு இருந்துச்சுன்னா மாற்றி உள்டாவா அந்த ஆப்போசிட் அந்த மாதிரி போட்டு மடித்து வச்சதான் புடவை வந்து இது இருக்கும். இதுக்கு வந்து நெப்திலின் பால்ஸ்லாம் போட முடியாது. வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வெயில உலர்த்திட்டு அது காஞ்சோன்னா அந்த லீவ்ஸை தான் இதில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ ஒரு கலராக அவங்கள்ட்ட காட்டுறேன். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான கலர் ஆஃப் அண்ட் ஆஃப் மாரி இருக்கும். மெரூனும் ஆரஞ்சு கலரும் பாதியாக வரும். இது வந்து நான் காரைக்கால் எடுத்தேன். ஸோ எங்கேயாவது போய் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. கலர் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து நான் வாங்குவேன். இல்லைன்னா நான் வந்து வாங்க மாட்டேன். எல்லா கலரும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காது. சிலனா பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பட்டு புடவை அந்த இதில் இருக்கிற லுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஹெவியாக பட்டு புடவைலாம் கட்ட பிடிக்காது இல்லையா, அவங்க வந்து இந்தமாரி சில்க் காட்டன் வாங்கி கட்டலாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன் லைட் வெயிட்டாக இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தேன். மெரூன் ப்ளவுஸும் போடலாம், ஆரஞ்சு கலர் ப்ளவுஸும் போடலாம். இது சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் கலர். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ. இதோட ஜருக காட்டில் இல்லையா, மெரூன் கலரில் ப்ளவுஸ் இருக்கும். ஜரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி இதுலேயும் இருக்கும். இது நல்லாயிருக்கும். இது அடுத்தது இந்த க்ரீன். இது வந்து பேரட் க்ரீன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். நல்ல ஷைனிங்காக இருக்கும். அது சில்க் காட்டனை பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புடம் மாதிரி நல்லா ஷைனிங்காக ஒரு 2 கலர்லேயும். இது வந்து ராசி சில்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல வாங்கினேன். சென்னையிலையும் இருக்குது, கும்பகோணத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த ராசி சில்க்ஸு. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி க்ரீனில் வந்து இந்த மாதிரி கோல்டு ஜருகு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு கலர் தான். இதுவும் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பெருசாக டிசைன் இல்லை, அப்படியே ஒரே டிசைன் தான். அப்படியே ஃபுல்லாக ஒரே மாரி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போத்தீஸில் வாங்கினேன், கோயம்புத்தூரில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் வந்து பிங்க் கலரில் வந்து பார்டரில் சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த பிளெயின் ப்ளவுஸில் வந்து கைக்கு மட்டும் இது வரும். இது பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும்பா. அப்படியே அப்பப்போ போய் கட்டிட்டு போகிறது. இதெல்லாம் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். இது வந்து நான் வாஷிங் மிஷின்லாம் போட்டதில்லை. கையில் அப்படி லைட்டாக இப்படி போட்டு இப்படி டிப் பண்ணி இப்படி காய வைக்கிறது தான். ரொம்பலாம் போட்டு இதை பண்ணோன்னா இது ஸ்விங் ஆகிடும். இந்த கான்ட்ராஸ்டாக பிங்க் கலரும் போடலாம், இந்த ஆரஞ்சு கலரும் போடலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு சூப்பரான கலர். அதாவது பிளாக்ல வந்து இந்த வெங்காய கலர்னு சொல்லுவோம்ல, வெங்காயத்தாள் கலருன்ட்டு அந்த கலர். இது வந்து ராசி சில்க்ஸில் தான் எடுத்தது. இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கில் இந்த ஓரத்தில் மட்டும் இது வந்து பார்டரில் வரும். இது உள்ளாரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி சின்னதாக பூ கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சூப்பரான கலர். இது வந்து வெங்காயத்தாள் கலர். வந்து பார்க்க இங்கே மெரூன் இருக்கானு தெரில, பட் இது ரொம்ப இந்த சூப்பராக இந்த கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளாக் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ நல்லாயிருக்கும், ரெட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மாதிரி இங்கே டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த மாதிரி மைல்டான ஒரு க்ரீன். இது
இந்த டீல் கலர் சொல்லுவோம்ல அதில் வந்து இந்த மாதிரி மாங்காவாக டிசைன் போட்டோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராசி சில்க்ஸில் தான் எடுத்தேன். இது வந்து அயன் பண்ண கொடுக்கணும். பிளைன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதோட பல்லு டிசைன் வந்து நல்லா ரிச்சாக சூப்பராக நல்லா அழகாக இருந்தது. இது மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ரிச் லுக்காக. இதுமாரி செல்ஃப் பார்டர், அதாவது ஒரே ஒரு கலர் மட்டும் வந்து ஜருகை வருது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஒரு சமயம் நம்ம கோல்டு போட்டால் ஒரு சமயம் நம்ம வந்து இந்த மாதிரி டீல் கலர் போடலாம். கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம வந்து லைட் ஷேடில் இருக்கிற கலர்ஸ்லாம் கூட இந்த ரெட்டு அந்த மாரி மெரூன் கலர்ஸ் இதெல்லாம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த க்ரீம் கலருக்குள்ள இந்த பீச் கலர், அப்புறம் வந்து இந்த ஆஃப் ஒயிட் கலர்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்கிட்ட என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய புடவை நான் வாங்கி நான் அந்த ஒரு 4 வருஷமாக யூடியூப் வச்சுருக்கேன். நிறைய புடவை வாங்கிறது காட்டல அப்படின்னா இதுமாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சாரீஸ் நான் வாங்குறது. இல்லைன்னா அனாவசியமாக நான் வாங்குறதே கிடையாது. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெரி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அது சில்க் காட்டன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷைனிங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே நான் வாங்கும்போது 3000 4000, அதாவது 20 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். இப்போலாம் அந்த 5000 7000க்கு இருந்தால் தான் அந்த இது இருக்குது. சாதாரணமாக ஒரு சில்க் காட்டனும் உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு மாதிரி பிங்க்கு மாதிரி இந்த மாதிரி லைட் ஷேடில் இந்த வெங்காயத்தாள் கலர் சொல்லுவோம். இதில் வந்து அழகாக இந்தமாரி ஊதா கலர் பர்பிள் கலர் கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து இப்போ வந்து பல்லு. இது ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லு கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி இன்னும் நான் 2 வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கோயம்புத்தூர் போகும்போது வாங்கினது. திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் போகும்போது இந்த ஃபேக்ட்ரி சேல் பண்ணியிருந்தாங்க, அப்போ வாங்கினது. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கலர் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர். இது வந்து அது வேறு கலரு லைட் ஷேடு, இது டார்க் ஷேடில் இந்த டீல் க்ரீன். இதில் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லு டைப்லேயே கலர்லேயே வந்து ப்ளவுஸ் இருக்கும். இதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போலாம் பார்த்தா இது நம்ம 5000 6000ங்கிறாங்க. அப்போ அந்த ஃபேக்ட்ரி சேலில் வாங்கும்போது கொஞ்சம் விலைகள்லாம் கம்மியாக இருந்தது. ஒரு 7-8 சாரீ இப்போ எடுத்தேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் வந்து கிரே கலர் நல்லாயிருக்கும். இது நல்லா ரிச் லுக்காக இருக்கும். இதை போட்டோம்னாலே நல்லா ஒரு சூப்பரான கலர். இது என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சாரீ எடுத்தபோது கூட இந்த மாதிரி கலரில் தான் எடுத்து கொடுத்தாங்க பெங்களூரில். இதோட பல்லும் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இந்த மாதிரி லுக்காக இருக்கும். பிளாக் தான் வரும் இதுக்கு ப்ளவுஸில், கிரே அண்ட் பிளாக்கில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கலர். இது நேவி ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு, இந்த ஷேடு வந்து நல்லா சூப்பரான ஒரு கலர். இது வந்து பல்லு. இந்த பிங்க் கலர் வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம ஊரில் கிடைக்காதானா? எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது, கோஆப்டெக்ஸில் கிடைக்கிது. இப்போ நான் வந்து அடுத்தது ஏதாவது வாங்கணும், ஃபியூச்சரில் ஏதாவது வித்தியாசமான கலராக இருக்குது அப்படின்னு ஏன்னா நான் வந்து கோஆப்டெக்ஸில் போய் பார்க்கலான் இருக்கேன். இந்த வாட்டி இதுக்கு ஆடி பேருக்கு ஆடி வெள்ளிக்கு நான் படைக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு சாரீஸ் எல்லாத்தையும் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி போனால் கோஆப்டெக்ஸ் போகலாம் அப்படின்னு ஐடியா போட்டு வச்சுருக்கேன். கோஆப்டெக்ஸில் தான் இந்த மாதிரி கிடைக்கிது. உங்களுக்கு விலைகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் தரமாக இருக்கும் கோஆப்டெக்ஸில். நான் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கெலாம் நம்ம என்னத்தை நம்ம சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது இல்லையா. இது வந்து சூப்பரான ஒரு கலர்ப்பா. இந்த மாதிரி பிளாக்கில் வந்து இந்த மாதிரி மைல்டான ஒரு க்ரீன். இது நல்லாயிருக்கும். இது இங்கிலீஷ் க்ரீன் சொல்லுவாங்க. இதை ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உள்ளது. இதில் கொஞ்சம் ஜெரி காட்டன் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜெரி காட்டன் அப்படின்னு என்னமோ புதுசாக பேர் வச்சுருக்காங்க அவங்க சொல்லும் போது இதுதான். அதுமாதிரி இதுவும் வந்து ஒரு சாஃப்ட்டு ஜெரி காட்டன் தான். இது ஃபுல்லாக செல்ஃபு ஒரே கலர் தான், இன்னும் பெருசாக இருக்காது. இன்னும் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன். நல்லா இன்னும் சாஃப்டாக நல்லா இருக்குது, நல்லா ஷைனிங்காக ரொம்ப பிடிச்ச கலர். இது ரெட்டு கலர். இதோட ஜருகை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்னப்பச்சி இப்படி போட்டிருக்கோம் இந்த மாதிரி டிசைனில். இதுக்கு நம்ம வந்து ரெட்டு போடலாம், கோல்டு ஒயிட்டு கலர் இதெல்லாம் போடலாம். அதை தவிர்த்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக டார்க்கு க்ரீன்லாம் இருக்குல்ல, எம்ராய்டு க்ரீன், அந்த க்ரீன்லாம் போட்டோன்னா ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். எத்தனை வாட்டி போட்டாலும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரியே நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் அப்போ உள்ளது. இப்போ இருக்கிற சாரீஸ் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது சொல்லி சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம். நீங்கள் வச்சுருக்க பட்டு புடவையோட நாங்கள் வச்சுருக்க பட்டு புடவையெல்லாம் நல்லாயிருக்கும், சில்வர் ஜரிகை உள்ளது அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்குவாங்க. அது என்னமோ உண்மைதான்ப்பா. இப்போ இருக்கிற புடவையெல்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்டர் ஜரி தான். சில்க்கு சாரீ கிடைக்குதானா வெள்ளியில் கிடைக்கிதா அப்படின்னா இப்பயும் கிடைக்கிது. தீக்கோ சில்க்ஸு கும்போணம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த தீக்கோ சில்க்ஸ் அங்கெல்லாம் கிடைக்கிது.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஜரி வந்து கார்டெக்ஸ்லையும் கிடைக்கிது. ஓகே, இந்தமாரி ஹெவியான சில்க் சாரீஸ்லாம் வந்து நீங்கள் கார்டெக்ஸில் வாங்கின காசு கூட போனால் கூட தரமாக இருக்கும் அதுக்கு. ஓகே, இப்போ அடுத்த இதுன்னு காட்டுறேன். இதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன். இது முதல்ல நான் ரெட்டு காட்டினேன் இல்லையா, அதுலேயே வந்து வாடாமல்லி கலர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு போட்டுக்கலாம், அதே மாதிரி இந்த கலரும் போடலாம். அதேமாதிரி இன்னொரு கலர் வந்து பச்சை கலர் கான்ட்ராஸ்டாக போட்டால் சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் தைச்சி வச்சுருக்கேன். அப்போயே ஒரு படம் வாங்கும் போது அப்போ நீங்கள் ஃபால்ஸ் தைச்சி வச்சுட்டிங்கன்னா எதுலேயும் மாட்டாமல் நல்லாயிருக்கும். அது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அன்ன பச்சியாக இருக்கும். அது இதுக்கு நேவியும் போடலாம் பாருங்க, இந்த மாதிரி டிசைன் வரும் சூப்பராக. அப்போல்லாம் விலைகள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ தான் சொன்ன மாதிரி விலைகள் எல்லாமே ஏறி போச்சு. பட் இது ஒரு நல்ல அழகான கலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெரி ஃபேன்சி காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் வாங்கி ஒரு 12-13 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இது ஒரு அழகான வந்து ப்ளூ கலர். இதையும் கோல்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அது இந்த இடத்துல இந்த மாதிரி பூ போட்டு ஜருகனா ரொம்ப ஹெவி ஜரிலாம் இல்லை, இந்த மாதிரி ஜருக ஒர்க் இருக்கும். இந்தமாரி இந்த அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி டிசைனில் வந்துருக்கு. ஓகே, ஏன்னா ஃபுல்லாக நிறைய பெருசு கிடையாது, இந்த அளவு மட்டும்தான் ஜரி. ஓகேவா, உள்டாவாக நான் மடித்து எப்படியும் இன்னொரு வாட்டி காய வச்சுட்டு அப்புறம் தான் அன்றைக்கி நிறைய இந்த வேலையெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கோயம்புத்தூரில் தான்ப்பா வாங்கினது. இதெல்லாம் வந்து ஃபேன்சி காட்டன். இதெல்லாம் ஜருகை இருக்கும். இதேமாரி ஜருகை வச்சுருக்க சாரீஸ்லாம் தனியாக ஒரு செல்ஃப்லேயும், அதாவது ஒரு அந்த கவருக்குள்ளே அந்த சாரீ கவர் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதை தவிர்த்து பிளெயினாக காட்டன் நம்ம வியர் பண்ணோம்னா அதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். அதை நான் இன்னொரு நாளைக்கு எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த சிந்தட்டிக் மாரி சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா நம்ம சாரீஸில் நம்ம பட்டை வச்சு காட்டினா சைடு எதுவும் அடிக்காது. அந்த எனக்கு ரொம்ப வந்து அந்த மாதிரிலாம் போட்டுக்க மாட்டேன். நான் கரெக்டாக இருக்கணும். அதுமாதிரி ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோசிங் நெக்கு தான் நான் எப்பயுமே வியர் பண்ணுவேன். இப்போ இல்லை, நான் என்னோடய கல்யாணம் ஆன முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் சரி, நல்ல வேலை எனக்கு வந்து அந்த என் வீட்டுக்காரன் என்னமாரி தான், அதனால் என்னெல்லாம் அதுமாரி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாப்புல. ஸோ எனக்கு சாரீஸில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதாவது க்ரீனும் அப்படி சூப்பராக வந்து ரெட்டும் வந்து அழகாக இருக்குது. இது என் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணாப்புல இந்த கலரை. சாரியை பொறுத்த வரைக்கும் சில்க் காட்டன்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தருவாப்புல. இந்த மாதிரி பார்த்து இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இந்த மாங்காய் டிசைன் போட்டு இந்த பல்லுவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு அப்படின்னு உள்டாவாக அதாவது மாற்றி வரும். இங்கெல்லாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் வரும். இது வந்து நம்ம ரெட்டு ப்ளவுஸும் போடலாம். இந்த ப்ளவுஸும் இப்படி தான் வரும். நம்ம ரெட்டும் போட்டுக்கலாம், இந்த மைல்டான அந்த க்ரீனும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நம்ம கேவி டெக்ஸில் போன வருஷம் போய் வாங்கிட்டு வந்த சாரீ. இது இந்த வாட்டி கூட கேவி டெக்ஸ் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்சால் பார்க்குறேன். எனக்கு வேறு சில கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது பர்சனலாக, அதனால தான் என்னால் ஷூட் பண்ணவே ஷாப்பிங்கே போகல. அதனால் இனிமேல் தான் என்ன இந்த வாட்டி முடிஞ்சாதான், இல்லைன்னா நான் அடுத்த தீபாவளி சமயம் தான் நான் அந்த வீடியோ. ஏன்னா நம்ம ஷாப்பிங் பற்றி நிறையா ரொம்ப அதிகமாக போடுறது இல்லை. இப்போ நானுமே கலந்த மாரி தானே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு. இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு காட்ட நிறையா கலர்ஸ்லாம் இருக்குது. அந்த கேவி டெக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளோட ஷாப்பிங்கில். இது ஒரு ப்ளூவும் இந்த செக்குடு, இது நல்லாயிருக்கும். இதுமாரி இன்னொன்று இருக்குது, அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு பிலோ 2000க்குள்ளே வருது. அதேமாரி தான் இதுவும் இருக்கும். பட் ஷைனிங் பார்த்தீங்கன்னா தெரியுது, சாதாரணமாக இருக்குது, இது ஷைனிங்காக இருக்குது. இது பெட்ரோல் கலெக்ஷன்ஸில் வாங்கினேன். இதை பற்றி வீடியோலாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். இல்லை நிறையா கலர்ஸ் இருந்தது. எனக்கு இந்த பர்சனலாக இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இது சில்க் காட்டன் தான். இது இங்கெல்லாம் கட்டமாக இது வந்து நயன்தாரா சாரீ, பாலும் சாரீ அப்படிலாம் சொல்கிறாங்க. இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, உள்ளார வந்து இந்த மாதிரி ஜருகை வந்து இது மாதிரி வச்ச மாதிரி. அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா பெட்டல் கலெக்ஷன்ஸில் தான் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிளில் இந்த கலர் ஜரி, இதுமாரி ஜரிகை மாரிலாம் வச்சது, அதெல்லாம் வந்து நான் ஒரு இதில் வச்சுருக்கேன். இதோட பல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கலரில் தான் இருக்கும். ஏற்கனவே இதேமாரி ஒரு கலர் இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது ஒரு டிசைனாக இருக்கும், இது ஒரு டிசைனாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது கலர் பார்க்குறதுக்குன்ட்டு. இந்த பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்தேன்.
இது பல்லு வந்து நல்லாயிருக்கும் டிசைன்ஸ். இந்த கோயிலுக்கெல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது வந்து நிறைய பெரிய பல்லு. இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ரிச்சாக அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த இது. அதனால் இந்த கலர் எடுத்து சூஸ் பண்ண நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. கடைசி இந்த கேரளா சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த கேரளா சாரீ வந்து இந்த ஒயிட்டு அந்த கோல்டு வரும். இது நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இந்தமாதிரி பிளாக்கு, ப்ளூ, மெரூன் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இது நல்லா இருந்துச்சுன்னு குருவாயூரில் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதை இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூ போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இந்த இதுவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கேரளா சாரீஸ் ப்ளவுஸே போடலாம். இந்த மாதிரி பிளாக்லேயும் போட்டுக்கலாம். உள்ளாரையும் பார்த்திங்கன்னா அழகாக அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். பல்லுவில் மட்டும் இந்த டிசைன் காட்டுறேன். பல்லுவில் அழகாக அந்த டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து போத்தீஸில் எடுத்தேன்ப்பா. சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் ஒன்று வரும். இதோட பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி கோல்டு கலரில் டிசைன்ஸ். எனக்கு வந்து இந்த செல்ஃப் டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுசஸ் அதுக்கு மேட்ச் பண்ணி போடலாம், கான்ட்ராஸ்டாக போட்டுக்கலாம். இந்தமாரி கலர்னால் நம்ம 2 கலர் தான் சூஸ் பண்ணி போட முடியும். இதுக்கு வந்து என்ன கலர்னா மெரூனும் போட்டுக்கலாம், டார்க் க்ரீனும் போட்டுக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ரிச் லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த ரிச்சாக லுக்காக இருக்கும். இந்த க்ரீன் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை நான் சூஸ் பண்ணி எடுத்ததை. இது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீலாம் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா நல்லா லைட்டாக ஜென்டிலான ஒரு இதில் ஷாம்பில் போட்டு இல்லை கம்ஃபர்ட்டில் போட்டு லைட்டாக முக்கிட்டு 2 வாட்டி டிப் பண்ணி தண்ணி எடுத்து பண்ணி ரொம்ப புளிஞ்சு கிழிஞ்செலாம் நம்ம துவைச்சோம்னா இதெல்லாம் வீணாக போயிடுது. அதுக்கப்புறம் நிழலில் தான் நம்ம இதை காய வைக்கணும். தனித்தனியாக ஒரு புடவையும் விரித்து தனித்தனியாக காயக்கணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு வாட்டி புடவை கட்டிட்டு போனோம் அப்படின்னா அதை துவைச்சிட்டு அதை வந்து லைட்டாக மைல்டாக காய வைக்கணும். மிஷின்லலாம் போட்டோன்னா இது வந்து இந்த ஜரீரெலாம் போயிடும். ஏன்னா நான் இத்தனை வருஷமாக இதான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி நெப்திலின் பால்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இதுக்கு வந்து வேப்பில் காய வச்சு வேப்பில் தான் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா அந்த சின்ன சின்னதாக பூச்சி ஒன்று இருக்குல்ல, இந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஜெல்லி ஃபிஷ் மாரி ஒரு ஃபிஷ் இருக்கும். அது சின்ன சின்னதாக சில்வர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அரிக்காமல் இருக்கும், ஹோல்ஸ் போடாமல் இருக்கும். ஓகே, சாரீஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அப்புறம் வார்ட்ரோப் வந்து ஆர்கனைசேஷன், அது மாதிரி சாரீஸ் வந்து எப்படி தனித்தனியாக அந்த மாதிரி செப்பரேட்டாக பேக்ஸில் எப்படி வைக்கிறது போகிறது அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு சொல்லி ஏற்கனவே வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பார்க்காதவங்க பாருங்கள். அதில் எப்பயுமே வெறும் ஷாப்பிங் மட்டும் எல்லாமே கலந்த மாதிரி நம்ம சேனலில் வரும். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.